somebody has taken away my purse. இது போல somebody, someone, nobody, no one அப்படின்னு வந்துச்சுன்னா அது omitting the agent அப்படிங்கிற ரூல்ல நமக்கு என்ன செய்யணும் வரணும். இதுல சப்ஜெக்ட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா somebody. verb வந்து has taken away அப்படிங்கிறது verb. ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு my purse. இது ஏன் omitting the agent அப்படின்னு சொல்றோம்னா இந்த ஆக்ஷனை யார் செஞ்சாங்கன்னு நமக்கு ஷுவரா தெரியாது. யாரோ ஒருத்தர், யாரோ சிலர் அப்படிங்கிற மாதிரி வரும்போது அது அந்த ஏஜென்ட் நம்ம என்ன செஞ்சிடணும்னா ஒமிட் பண்ணிடணும். அதுக்காக தான் ஒமிட்டிங் தி ஏஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ரூல் என்ன வரணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா வரணும். மை பர்ஸ் அப்படின்ட்டு வந்துடணும். அடுத்ததா இது சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு பார்த்தணும். மை பர்ஸ் அப்படிங்கிறது சிங்குலர். அடுத்தது இங்க ஆக்சிலரி வெர்ப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல வரணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்துச்சுன்னா நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹேஸும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், ஹேவும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே சிங்குலர் வந்திருக்கு, ஆனாலும் அது தேர்ட் பர்சன் சிங்குலரா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். மை பர்ஸ் அப்படிங்கிறது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் தான். அதாவது ஹி ஷி இட்டில் அந்த இட்டுங்கிறது கீழே என்ன செஞ்சிடும் வந்துடும். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னம்னா ஹேஸ் அப்படிங்கிறது என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம் ஹேஸ். அடுத்ததா ஹேவ் ஹேஸ் ஹேட் வந்துச்சு அப்படின்னா பீன் அப்படிங்கக்கூடியது நம்ம என்ன செய்யணும் ரூல் படி ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் V3 வந்து எப்பவுமே ஹேஸ் பக்கத்துல V3 தான் கொடுப்பாங்க. அதனால அதே டேக்கன் அப்படிங்கிறது என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம். இது ஒமிட்டிங் தி ஏஜென்ட் அப்படிங்கிறதுனால இந்த தேர்ட் ரூலோட நம்ம நிப்பாட்டிக்கணும். பை போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ஆக்ஷனை செஞ்சவங்க யாரும் நமக்கே ஷுவரா தெரியாத போது அதை ஆப்ஜெக்டா நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால மை பர்ஸ் ஹேஸ் பீன் டேக்கன் அப்படிங்கிறதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்.